பார்க்கிங்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் வீட்ல இருந்து நிறைய எறும்புங்க வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. என்னடான்னு கதவை திறந்து பார்த்தா கரையா வீடு கட்டி இருந்துச்சு. எங்க வீட்லயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் எறும்புங்க இல்ல கரையா வீடு கட்டி வச்சிருக்கோம். வீட்டுல எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் எல்லாத்தையுமே பார்த்து கிளியர் பண்ணிட்டாங்க. நாங்க அப்பப்ப வீட்டை திறந்து பார்ப்போம். ஒட்டடை இந்த மாதிரி அழுக்கு ஏதாவது படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாங்க கிளியர் பண்ணி விட்டுருவோம். நம்ம வீட்டை இயற்கையான பகுதியில் கட்டியிருக்கிறதுனால டெய்லியுமே சாயந்தரம் ஆனா ஏகப்பட்ட காத்து வீசிக்கிட்டே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு டைம் நாம படிக்கட்டு சுத்தம் பண்ணல அப்படின்னா ரொம்பவும் டஸ்ட் ஆயிடுது. என் ஒய்ஃப் 2 நாளைக்கு ஒரு டைம் படிக்கட்டு, பார்க்கிங், வீட்டு வாசல், மாடியில் இருக்கிற வெராண்டா, பால்கனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிடுவாங்க. வெளியூருக்கு போற மாதிரி வேலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இல்ல எங்களுக்கு பிசினஸ் விஷயமா கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு டைம் தான் கிளீன் பண்ணுவோம். சுத்தமா டைம் இருக்காது. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.